வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். லிண்டோங் டுவோப்லோ ஒம்பட்ஜாம் 3 வாரங்களில் 136 கோரிக்கைகளுக்கு ஒப்புதல். ரிங்கேட் மலேசியா 6,72,743க்கும் அதிகமான நிதி உதவியை வழங்கியது பர்கேசோ. அமைச்சர் ரமணன். லிண்டோங் டுவோப்லோ ஒம்பட்ஜாம் என்ற 24 மணி நேர முழு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 வாரங்களில் 136 இழப்பீட்டு கோரிக்கைகளுக்கு பர்கேசோ ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு மொத்தம் 6,72,743.10 ரிங்கேட் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் பெறப்பட்ட விண்ணப்ப கோரிக்கைகளில் 62.9 விழுக்காடு விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். வேலை செய்யும் நேரத்தில் மட்டுமின்றி விடுமுறை நாட்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு மற்றும் அன்றாட பயணங்களின் போது ஏற்படும் விபத்துகளுக்கும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்யவே இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இதன் மூலம் முன்பு இருந்த காப்பீட்டு இடைவேளை வெற்றிகரமாக நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. ஜொஹூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த 2 ஊழியர்களின் குடும்பங்களுக்கும், சபாவில் மலையேற்றத்தின் போது காயமடைந்த ஊழியர் மற்றும் பேராக்கில் வழுக்கி விழுந்து காயமடைந்த ஊழியர் ஆகியோருக்கும் இத்திட்டத்தின் கீழ் உரிய மருத்துவ சிகிச்சையும் வருமான இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளன. விபத்துக்கள் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்பதால் முதலாளிகளும் ஊழியர்களும் இத்திட்டத்தின் கீழ் தகுந்த பங்களிப்பை செலுத்துவதை உறுதி செய்யுமாறு டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு மற்றும் நிலையற்ற சூழல் காரணமாக ஸ்லாங்கூரில் சுமார் 26,000 குத்தகையாளர்கள் தங்களது வணிக நடவடிக்கைகளை நிறுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 50,000க்கும் அதிகமான குத்தகையாளர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 24,000ஆக குறைந்து 50% மேலாக சரிவை கண்டுள்ளது. விலை உயர்வின் ஒட்டுமொத்த சுமையையும் குத்தகையாளர்களை சுமக்க வேண்டியுள்ளது. நிலவும் நிதி நெருக்கடி காரணமாக பலர் தங்களது உரிமங்களை புதுப்பிக்க தவறியுள்ளனர். சிலர் அரசு திட்டங்களின் சலுகை கடிதங்களையும் திருப்பி ஒப்படைத்துள்ளனர். இச்சூழலை தவிர்க்க அரசாங்கம் குத்தகைகளை வெளியிடுவதற்கு முன்பு தற்போதைய சந்தை விலை பட்டியலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மலேசிய மலாய் குத்தகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டத்தோ முகமது ரோஸ்டி அப்துல் அசீஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விலை மாறுபாட்டு முறையை மீண்டும் கொண்டு வரவும், G1 வகுப்பிலிருந்து G2 வகுப்புக்கு குத்தகைக்காரர்களை உயர்த்துவதற்கான காலக்கெடு நிபந்தனைகளை மாற்றி அவர்களின் திறமையின் அடிப்படையில் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெட்ரோனாஸ் நிறுவனத்திற்கு 2 புதிய எரிவாயு கிணறுகளை இயக்குவதற்கான உரிமையை துர்க்மெனிஸ்தான் வழங்கியதைத் தொடர்ந்து அந்நாட்டிற்கு பிரதமர் மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணம் ஒரு அசாதாரண வெற்றியாக கருதப்படுகிறது. இதன் மூலம் உலக அளவில் மிகப்பெரிய எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒருவராக பெட்ரோனாஸ் தனது நிலையை மேலும் வலுப்படுத்திக் கொண்டுள்ளது என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்துஃபாமி ஃபாசில் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியின் மூலம் பெட்ரோனாஸ் நிறுவனத்திடமிருந்து நாட்டிற்கு பெறப்படும் லாப ஈவுத்தொகை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கிடைக்கும் கூடுதல் நிதி வருவாய் மலேசியாவின் பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெருமளவில் பயன்படுத்தப்படும் என்றும் டத்துஃபாமி ஃபாசில் குறிப்பிட்டுள்ளார். நகரி செம்பிலான் லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் புதிய பள்ளி கட்டடத்திற்காக நிதி திரட்டும் விருந்து நிகழ்வு சிரம்பான் ரீஜன் மண்டபத்தில் நேற்றிரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது. போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், நிறுவன பொறுப்பாளர்கள், பள்ளி வாரிய குழு உறுப்பினர்கள், பெற்றோராசிரியர் சங்க பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் என அதிகமானோர் கலந்து கொண்டு நிகழ்விற்கு ஆதரவு நல்கினர். நிகழ்விற்கு தலைமை தாங்கிய சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆந்தனி லாக் பேசுகையில், லாபு தோட்டம் தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கான ஒட்டுமொத்த செலவு கிட்டத்தட்ட 9 மில்லியன் ரிங்கேட் ஆகும். இதில் பாதி செலவை மேம்பாட்டாளர் நிறுவனம் ஏற்கும் வேளையில் பிரதமரின் 2 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு, 2 நிறுவனங்களின் தலா 1 மில்லியன் ரிங்கேட் பங்களிப்பு மற்றும் இன்றைய விருந்து நிகழ்வின் மூலம் எஞ்சிய 4.5 மில்லியன் ரிங்கேட் நிதி திரட்டும் இலக்கு வெற்றிகரமாக எட்டப்பட்டுள்ளது என்றார். குறைந்த மாணவர் எண்ணிக்கையை கொண்ட இப்பள்ளிக்காக பண்டார் ஸ்ரீ சண்டாயான் அருகேயுள்ள மலேசியன் வீஷன் வேலி பகுதியில் மாநில அரசு 6 ஏக்கர் நிலத்தை வழங்கியுள்ளது. அங்கு அமையவிருக்கும் புதிய வளாகம் எதிர்கால தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் 4 மாடிகளுடன் மிகவும் நவீனமாகவும் விசாலமாகவும் வடிவமைக்கப்படவிருக்கிறது.
நவீன கற்றல் சூழலுக்கு ஏற்ப 12 வகுப்பறைகள், அறிவியல் மற்றும் கணினி அறைகள் உள்ளிட்ட பல நவீன வசதிகள் இதில் இடம்பெறவுள்ளன. இப்பள்ளியை முழுமையான அதிநவீன வளாகமாக மாற்றுவதே இந்த நிதி திரட்டும் நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும் என்று ஆந்தனி லாக் விவரித்தார். கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலுக்கு பின் பள்ளியின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. அதேவேளையில் திட்டமிட்டபடி இந்த நிதி திரட்டும் பிரம்மாண்ட நிகழ்வை சாத்தியமாக்கி அதனை மகத்தான வெற்றிட பாதையில் வழிநடத்திய மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே. அருள்குமாரின் இடைவிடாத உழைப்பையும் அசாத்தியமான தலைமைத்துவத்தையும் ஆந்தனி லாக் நெஞ்சமுருக வெகுவாக பாராட்டினார். Pertama mendapat banyak sokongan daripada pelbagai pihak. Malam ini kita telah berjaya misi untuk mengumpul dana yang cukup untuk pembinaan sekolah baru untuk SKKT Ladang Lagu ini. Satu sekolah yang dipindahkan daripada tapak asal ke satu tapak baru di MVV Negeri Sembilan. Jumlah kos melibatkan hampir 9 juta ringgit. Separuh kos itu akan ditanggung oleh pemaju dan 4.5 juta sekarang pun dah cukup sebab ada peruntukan daripada Perdana Menteri 2 juta. Ada 2 syarikat menyumbang 1 juta dan 1 juta. Tambahan lagi ada beberapa penderma dan juga majlis makan malam ini. Jadi misi kita telah berjaya mengumpul dana yang cukup. Sekarang tunggu untuk kelulusan Kementerian Pendidikan dan selepas itu boleh terus dibina. தொடர்ந்து பேசிய மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே. அருள்குமார், எஞ்சிய 4.5 மில்லியன் ரிங்கெட்டை திரட்டுவதற்கு சிரம்பானில் உள்ள இந்தியர்கள், தனிநபர்கள் மற்றும் பல நிறுவனங்கள் தங்களின் பேராதரவை வழங்கி இந்த நிதி திரட்டலை வெற்றியாக்கியுள்ளனர் என குறிப்பிட்டார். இன்றைக்கு சிரம்பானில் ஒரு நிதி திரட்டும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் நமக்கு தேவையான மீதமுள்ள 4.5 மில்லியன் ரிங்கெட்டும் இன்றைக்கு திரட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சிரம்பான் வட்டாரத்தில் உள்ள பல இந்தியர்களுடைய ஆதரவிலும் பிறகு சில தனிநபர்கள் தனி கம்பெனி மூலமாக நமக்கு இன்றைக்கு இந்த நிதி திரட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக போக்குவரத்து அமைச்சரும் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் வைபி ஆந்தனி லாக் மூலமாக நாட்டுடைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் மூலமாக 2 மில்லியன் நிதியும், பிறகு DMIA என்கின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக இன்னொரு 1 மில்லியன், அக்னி சொல்யூஷன் சென்ட்ரியம்பிராட் நிறுவனம் மூலமாக இன்னொரு 1 மில்லியன் திரட்டப்பட்டு மாநில அரசாங்கம் மூலமாக 2 லட்சம் வெள்ளியும் மற்றும் பல நன்கொடையாளர்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவைப்படுகின்ற 4.5 மில்லியன் நிதியும் இன்றைக்கு திரட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கான 9 மில்லியன் நிதி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக பள்ளி வாரிய குழு தலைவர் நவஜீவன் ராமசாமி பேசுகையில், இந்த உன்னதமான நிதி திரட்டும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவதற்கு துணையாக நின்ற அனைத்து நன்கொடையாளர்கள், தலைவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். தேசிய வகை லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளிக்கு இன்று இடமாற்றத்திற்கான ஏறக்குறைய 9 மில்லியன் நிதியுதவியை நாங்கள் இந்த நிதி திரட்டும் நிகழ்வின் வாயிலாக பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து எங்களுக்கு நன்கொடைகளை வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும், குறிப்பாக மடானி அரசாங்கம் 2 மில்லியன், அதை தவிர்த்து சில நிறுவனங்கள் நமக்காக 2 மில்லியனுக்கும் கூடுதலான நிதி உதவியை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த நிறுவனங்களுக்கும் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த இடமாற்றத்திற்கான நடவடிக்கையில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த நமது நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைபி அருள்குமார் அவர்களுக்கும் இவ்வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருங்கிணைந்த சமூக பங்களிப்பின் மூலம் இப்பள்ளியின் நிதி திரட்டும் விருந்து நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இவற்றுடன் இந்த விருந்து நிகழ்வில் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்று ஒட்டுமொத்த நிகழ்விற்கும் மேலும் மெருகூட்டியது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு கும்பலைச் சேர்ந்த 291 நபர்கள் ஒப் கவுருஸ் என்ற அதிரடி சோதனையின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 40 வயதுடைய டத்தோ அந்தஸ்தை கொண்ட ஒருவர் இந்த கடத்தல் கும்பலின் தலைவனாக செயல்பட்டு வந்துள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. மலேசியாவின் பேரா, கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் ஜொஹூர் ஆகிய மாநிலங்களில் இந்த கும்பல் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஹெராயின், MDMA தூள் மற்றும் திரவம், கெத்தாமின்
கெட்டமின், எக்ஸ்டசி மாத்திரைகள், எரிமின் 5 மாத்திரைகள் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட 6.26 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பல்வேறு போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கும்பல் போதைப் பொருட்களை மொத்தமாக வாங்கி பின்னர் அவற்றை சிறிய பேக்கெட்டுகளாக மறு பொட்டலமிட்டு பொழுதுபோக்கு மையங்களில் விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 19 முதல் 74 வயதிற்குட்பட்ட அனைவரும் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பேரா மாநிலத்தில் உள்ள முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் எதிர்காலத்தில் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் இருக்க அவைகளை முறையாக அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்ய மாநில அரசு சிறப்பு குழு ஒன்றை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் தாம் முன்வைத்த இந்த பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக மாநில இந்திய விவகாரங்கள் மற்றும் சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து சிவனேசன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்து, கிறிஸ்துவ மற்றும் சீன சமூக வழிபாட்டு தலங்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காணப்படும் என்றார் அவர். இன்று காலையில் சுங்கை சிப்புட் எங்கோர் காரையில் உள்ள 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அன்னை ஸ்ரீ நாக முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 3வது மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ சிவனேசன் இதனை தெரிவித்தார். பல ஆலயங்கள் நிலம் விண்ணப்பமே செய்யாமல் கட்டியிருக்காங்க. சில ஆலயங்கள் அரசாங்க நிலத்தில் விண்ணப்பம் பண்ணி முறையாக அந்த நிலத்தில் இருக்காங்க. ஆனால் அதோடு எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. 3வது கட்டம் ஒன்று இருக்குது. அரசாங்க நிலத்தை விண்ணப்பம் பண்ணால் அந்த நிலம் அவர்களுக்கு கிடைத்த உடனே அது அரசாங்க ஏட்டில் பதிவு செய்யணும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் கெசட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மலாயில் பேர் ஒத்தான்னு சொல்லுவோம். இதை இந்திய சமுதாயமும் சரி, சீன சமுதாயமும் சரி, கிறிஸ்துவ சமுதாயமும் சரி, முஸ்லீம் அல்லாத சமுதாயம் 80% மேலே செய்கிறதில்ல. அப்போ ஒரு காலத்தில் அரசாங்க ஏட்டில் இல்லாட்டி பிரச்சனைகள் நிறையா வரும். 1936 கொடுக்கப்பட்ட சீன சுடுகாட்டு நிலம் இன்று வரை பதிவு செய்யாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ என்னோட அலுவலகம் எடுத்து ஒன்றாக பதிவு செய்கிறோம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பேசிய டத்தோ சிவனேசன், இவ்வாலயத்தின் திருப்பணிகளுக்கு மாநில அரசு 50,000 ரிங்கெட்டும், வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு 86,000 ரிங்கெட்டும் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்களை சீரமைக்க விடுக்கப்படும் நிதி கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தேவையான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். முன்னதாக பேசிய ஆலய தலைவர் கந்தசாமி ராமன், நிதி உதவி வழங்கிய மத்திய, மாநில அரசுகளுக்கு ஆலயம் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வருகை புரிந்த டத்தோ சிவனேசா அவர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவர்னால தான் எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் அவருக்கு பெரிய நன்றி. எங்களுக்கு பல உதவிகள்லாம் கிடைச்சோ நாங்கள் கோயில் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு வச்சுருக்கோம். இக்கும்பாபிஷேக திருப்பணிக்கு பேரா மாநில மாய்கா தொடர்பு குழு தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி நிதி உதவி வழங்கியதையும் கந்தசாமி நினைவு கூர்ந்தார். முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்டறியும் அதிரடி சோதனையில் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. பூச்சோங் தாமான் கிண்டராவில் உள்ள வணிக வளாக பகுதியில் நடத்தப்பட்ட இச்சோதனையின் போது அதிகாரிகள் வருவதைக் கண்டு தப்பியோட முயன்ற மற்றும் மறைந்திருந்த வெளிநாட்டினரின் முயற்சிகள் ட்ரோன் வசதியோடு அதிரடியாக முறியடிக்கப்பட்டுள்ளது. மியான்மர், இந்தோனேசியா, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 32 வெளிநாட்டினர் பல்வேறு குடிவரவு விதி மீறல்களுக்காக கைது செய்யப்பட்டனர். மேலும் சட்டவிரோத வெளிநாட்டினருக்கு புகலிடம் அளித்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதோடு மலேசிய பிரஜை 4 விசாரணைக்கான அழைப்பாணையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.